போலீஸ் வர மாதிரி இருக்கு. வா நம்ம போயிடலாம். சீக்கிரம் வா. இங்க மறைச்சுக்கலாம். உட்காரு. இங்கதான் வராரு. பேசாம இரு. பாஸ்கர், 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 ஏ பாஸ்கர், எங்க போனா? வீட்டெல்லாம் அப்படியே திறந்து போட்டு வச்சிருக்கான். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கானே. ரிங் போய்கிட்டே இருக்கு, அட்டன் பண்ண மாட்டானே. ஏதாச்சும் பார்ட்டிக்கிட்டுன்னு சுற்றிக்கிட்டே இருக்கான். என்னம்மா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சு அக்கா சொன்னா கேப்பல. அங்க நடந்த எந்த விஷயமும் எங்க அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாத. வா. என்னம்மா என்னாச்சு? இவ்வளவு எங்க தேடி கண்டுபிடிச்ச? என்னடி என்ன இதெல்லாம்? இவ்வளவு நேரம் ஆகி எங்கடி போயிருந்த? கேக்குறேன்ல, வாய் திறந்து பதில சொல்லு. ஏதோ சந்தியா வந்ததுனால சரியா போச்சு. இல்லைனா இந்த இருட்டுல நான் எங்கடி ஒண்ணு தேடி போயிருப்பேன்? வயசு பொண்ணு இந்த நேரத்துல வெளியில போய் நடக்க கூடாது ஒண்ணு நடந்துச்சுன்னா நான் என்னடி செய்வேன்?
என்னாச்சு? இவ்வளவு எங்க தேடி கண்டுபிடிச்ச? என்னடி, என்ன இதெல்லாம்? இவ்வளவு நேரம் ஆகியே எங்கடி போயிருந்த? கேக்குறேன்ல, வாய் திறந்து பதில சொல்லு. ஏதோ சந்தியா வந்ததுனால சரியா போச்சு. இல்லைனா இந்த இருட்டுல நான் எங்கடி ஒண்ணு தேடி போயிருப்பேன்? வயசு பொண்ணு, இந்த நேரத்துல வெளியில போய் நடக்க கூடாது ஒண்ணு நடந்துச்சுன்னா நான் என்னடி செய்வேன்? ஒழுக்கம்தான் நம்ம கிட்ட இருக்க ஒரே சொத்து, அதையும் தொலைச்சிடாத. அம்மா, நந்தினி ஒன்னும் சொல்லாதீங்க. அவ ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போனா. அவ ஃப்ரெண்ட் பர்த்டே பார்ட்டிக்கு போனாளா? அங்க ஏதோ சாப்பிட்டுருக்கா, அது அவளுக்கு ஒத்துக்கல. அதுல அதுல மயக்கமாயிட்டா. ஐயோ, என்னம்மா சொல்ற? பயப்படாதீங்கம்மா. அதனாலதான் இவளை கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டு கூட்டிட்டு வந்தேன். என்னடி இதெல்லாம்? பர்த்டே பார்ட்டி அது இதுன்னு இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமா? காலேஜுக்கு போனோமா படிச்சோமான்னு இல்லாம என்ன இதெல்லாம்? அம்மா, அவ படுத்துக்கிட்டோம், டயர்டா இருக்கா. நீ போய் படுத்துக்கோ. காலைல எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா பேசிக்கலாம். போமா, போ, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. இவளுக்கு ஒரு நல்லவனை பார்த்து கட்டி வைக்கிறதுக்குள்ள நான் என்னென்ன அவஸ்தைப்பட போறேனோ தெரியலம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க ஏன் தேவையில்லாம பயப்படுறீங்க? எப்படிம்மா பயப்படாம இருக்க முடியும்? எனக்கு இருக்கிற ஒரே கவலை இவ ஒருத்திதான். எந்த நேரத்துக்கு வரா, எந்த நேரத்துக்கு போறான்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அம்மா, நீங்க பயப்படுற மாதிரி நந்தினி எந்த தப்பான வழிக்கும் போக மாட்டா. இவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலான்னு தெரிஞ்ச புரோக்கர் கிட்ட எல்லாம் போட்டோ கொடுத்து வச்சிருக்கேன். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். என்னம்மா இது, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இருந்துட்டு நாளைக்கு போலாமே. இல்லம்மா, அம்மா எனக்காக தேடுவாங்க. நான் போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வாமா. என்ன இவ இவ்வளவு நேரம் ஆயிட்டு தூங்கிட்டு இருக்கா? நந்தினி, 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 நந்தினி. நந்தினி, எந்திரிமா. என்னாச்சு உனக்கு? ஐயோ, உடம்புல இப்படி கொதிக்குது. நேத்து பர்த்டே பார்ட்டில மயங்கி விழுந்துட்டான்னு சந்தியா சொன்னாலே. நந்தினி, 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 எந்திரிமா. நந்தினி, என்னமாச்சு? உடம்பு எப்படி நெருப்பா கொதிக்குது? வா, டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலாம். வாமா, வா. வேண்டாம்மா, என்ன தூங்க விடு. நேத்து நீ வெளியில போகும்போது நல்லதனமா இருந்த. உனக்கு இப்படி மயக்கம் எல்லாம் வந்ததே இல்லையே. ஏதாவது கண்டதை சாப்பிட்டியா? எந்திரி. ஐயோ அம்மா, இல்லம்மா, என்ன எதையும் கேட்காத. நான் கொஞ்ச நேரம் தூங்கணும். உடம்பு ரொம்ப கொதிக்குதுமா. சந்தியாவுக்கு ஃபோன் பண்ணா அவ வந்து உன்னை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவா. சந்தியாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்மா. இத பாரு, நீ இருக்கிற நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சந்தியா வந்தா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். இத பாரு, நீங்க படு, நான் அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். படு, வா. படு, நான் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன்.
ஹலோ. அம்மா வணக்கம்மா. சந்தியா இருக்காங்களா? நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். சந்தியா வெளியே போயிருக்கா. நீங்க யாரு? நான் சந்தியாவுக்கு வேண்டப்பட்டவங்க. சந்தியா வந்தா சாரதா பேசுனேன்னு சொல்லுங்க. சாரதான்னு சொன்னா அவளுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியும். வந்தா சொல்றேன். வச்சிடுறேம்மா. நந்தினி, நந்தினி, சந்தியா எங்கேயும் வெளியே போயிருக்கலாமா? நீ கிளம்பு, நம்ம டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாம். வேண்டாம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை. நீ என் பக்கத்துலேயே உட்காரு, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். இதை பாருமா, டாக்டர் பார்த்துட்டு வந்துட்டு நீ நல்லா தூங்கலாம். நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. வாமா, டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலாம். சந்தியா வரட்டும்மா, அப்புறம் அவ கூடயே போகிறேன். நேற்று வரைக்கும் சந்தியாவை கரிச்சு கொட்டிட்டு இருந்தா, இன்னைக்கு என்ன திடீர்னு அவ கூட போறேன்னு சொல்றா. இத பாருமா, வா வா. ரெடியா இருமா, நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன? எழுந்திருச்சு உட்காருங்கம்மா. என்னாச்சு டாக்டர்? ஃபீவர் அதிகமா இருக்கு. எத்தனை நாள் இப்படி இருக்கு? நேற்று நைட்டு அவளோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வந்தா. போயிட்டு வந்ததுலேருந்தே இப்படி தான் இருக்கா. பார்ட்டியில் ஏதோ சாப்பிட்ருக்கா. அங்கே சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்காம அங்கேயே மயக்கமாயிட்டாலாம். சரிம்மா, இப்போ டேப்லெட் எழுதி தரேன். 2 நாள் சாப்பிட்டோம். அப்புறம் சரியாகலைன்னா நம்ம லேபுக்கு வாங்க. டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அதில் வேண்டாம் டாக்டர், நீங்கள் டேப்லெட்ஸ் கொடுங்க, எனக்கு அதிலே சரியாயிடும். வா வா நந்தினி, எந்திரி. ₹2,00,000 செக் கொடுத்தப்ப நிலிச்சிட்டு வாங்கினீ இல்ல? 2 லட்ச ரூபா சும்மா வருமா? இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணணும்டி. நான் இருக்கேன்ல, ஒண்ணும் இல்ல, வா, பயப்படாம வா.
நந்தினி உள்ள போய் படுக்க வேண்டியதுதானம்மா? உடம்புதான் முடியல இல்ல, ஏன் இங்க உட்கார்ந்துருக்க? என் மனசுல அமைதியே இல்லம்மா. ஏதாவது யோசிச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. படுத்த தூக்கம் வரல. கண்ணு மூடனா ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சு அவளுக்கு? ஏன் 2-3 நாள் இப்படியா இருக்கா? நந்தினி, ஏமா இப்படி இருக்க? நான் எல்லாமே தப்பு தப்பா பண்ணிட்டேம்மா. நந்தினி, அப்படி என்னம்மா தப்பு பண்ண? என்னம்மா? இத பாரு, நீ தேவையில்லாதது எதையோ நினைச்சு பயந்துட்டு இருக்க. நீ அழுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா, நீ எப்பவும் என் கூடவே இருமா. என்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டல. என்ன பொண்ணுடி நீ? உன்னை விட்டு நான் எங்க போறேன்? எனக்கு உன்னை விட்டா வேற யாருமா இருக்கா?